ஓடவில்லை என்று குறைகளாக சொல்லப்படுவது அந்த டோர்னமெண்ட்டுக்கே கேவலமாக இருந்தாலும் கூட விக்கெட் அறிவிக்கப்பட்ட உடனேயே டிஆர்எஸ் டைமர் ஆனது தொடங்கிவிட்டது என்பது எல்லா பேட்ஸ்மேனுக்குமே தெரிந்ததுதான். குறிப்பாக ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் பந்து வீசும் ஜடேஜாவுக்கு பந்தானது லெக் ஸ்டம்பை தாண்டி விலகி செல்கிறது என்று தெரிந்த உடனேயே டெவால்ட் பிரேவிஸை உடனடியாக அப்பீல் செய்ய அறிவுரை வழங்கி இருக்க வேண்டும். குறிப்பாக வெற்றியை நெருங்கும் நேரத்தில் டெவால்ட் பிரேவிஸின் விக்கெட் ஆனது முக்கியமான விக்கெட்டாக இருந்த பட்சத்தில் 2 முறை அப்பீல் கேட்க வாய்ப்பு இருந்தும் கூட யோசிக்காமல் இந்த விக்கெட்டை அறிவித்த உடனேயே ரிவ்யூ கேட்டிருக்க வேண்டும் என்பதை சரியானதென கூறலாம். குறிப்பாக இது குறித்து பேசியுள்ள ஸ்டீஃபன் ஃபிளமிங்கும் கூட விக்கெட் கொடுக்கப்பட்ட உடனேயே டிஆர்எஸ் டைமர் ஆனது தொடங்கிவிட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணிகள் மோதிய போட்டியில் சிஎஸ்கே அணி தோல்வியை சந்தித்ததற்கு 2 காரணங்களை கூறலாம். அதாவது கடைசி 2 ஓவரில் மட்டுமே 54 ரன்களை விட்டுக் கொடுத்தது, இதேபோல டெவால்ட் பிரேவிஸ் ரிவ்யூ கேட்க தாமதமாக்கியது என்று 2 காரணங்களை கூறலாம். குறிப்பாக இதில் டெவால்ட் பிரேவிஸின் விக்கெட் ஆனது மிகப்பெரிய கான்ட்ரோவர்சியாக பேசப்பட்டது. அதாவது லெக் ஸ்டம்பையும் தாண்டி சென்ற பந்தை எப்படி நிதின் மேனன் விக்கெட் என அறிவித்தார் என தெரியவில்லை. ஆனால் அதை விக்கெட் என அறிவித்த உடனேயே டெவால்ட் பிரேவிஸ் ரிவ்யூ கேட்டிருக்க வேண்டும். டிஆர்எஸ் டைமர் ஆனது ஓடவில்லை என்றாலும் கூட விக்கெட் விழுந்த உடனேயே அதற்கு அப்பீல் செய்வதற்கான டைம் ஆனது தொடங்கிவிடும் என கூறலாம். கோடிகளை கொட்டக்கூடிய ஒரு உயர்தர T20 லீக்கில் இதுபோன்று டிஆர்எஸ் டைமர்